இன்றைக்கு முக்கியமான ஒரு அரசியல் சந்திப்பு ஒன்று நடந்திருக்குது. அந்த சந்திப்பு எங்க நடந்திருக்குன்னு சொன்னா, ஒரு சிறைச்சாலையில. இலங்கையினுடைய இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிற நாமல் ராஜபக்சவுக்கும், இப்ப விளக்கமறியல்ல இருந்து கொண்டிருக்கிற EPDP கட்சியினுடைய டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில தான் இந்த சந்திப்பு மகர சிறைச்சாலையில நடந்திருக்குது. அந்த சிறைச்சாலை சந்திப்புக்கு பிறகு நாமல் ராஜபக்ச வெளியில வந்து ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த சந்திப்பை பற்றி ஒட்டுமொத்தமா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பை பற்றி நாங்க கொஞ்சம் கதைக்க போறோம். அதே மாதிரி பலாலி சர்வதேச விமான நிலையம் இருக்கு தானே, யாழ்ப்பாணம் விமான நிலையம். அந்த விமான நிலையம் ஒரு முக்கியமான ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கிறார்கள். அதை பற்றியும் பேச போறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல விரிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ என்ன விஷயம் மட்டும் உண்டா, முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனடுத்த பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் புதுசாக வந்து பார்த்துக்கணும்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அதில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும் சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதல் விடயம் என்னன்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல இலங்கையினுடைய அரசியல் தரப்புல ஒரு பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தின இலங்கையினுடைய முன்னாள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர் கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல வைக்கப்படுகிறார். வருகிற 9ஆம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியல வைக்க சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் கீழே இப்ப அவர் விளக்கமறியல இருக்கிறார். எதுக்காக அவர் விளக்கமறியல இருக்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி, இராணுவத்தினரால அவருடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி, அதுக்கு பிறகு ஒரு பாதாள உளவு குழுவினுடைய ஒரு முக்கியமான நபரின் கையிலிருந்து மீட்கப்பட்ட வழக்குல தான் இப்ப அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அதாவது விளக்கமறையில் இருக்கிறார். அந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில துப்பாக்கிகளும் அவர்கிட்ட இருந்து ஏனைய இடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்போ அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுக்கு சரியான உதாரணம் சொல்ல போனா, தன்வினை தன்னை சுடும், கர்மா இஸ் அ பூமராங், அதே மாதிரி இந்த வண்டில் கதை ஏதோ ஒன்று சொல்லிடணும், எனக்கு டக்குன்னு வருது இல்லை. அந்த மாதிரி இந்த கர்மா ஒருத்தர் செய்கிற செயல், நாங்கள் விதைக்கிறது தான் நாங்கள் அறுவடை செய்வோம்ன்ற மாதிரி நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ, பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதுக்கு பிறகு அரசியல் ரீதியான கொள்ளைகள்னு சொல்லி எல்லாமே நடந்தது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களாம் இப்போ ஒவ்வொன்றா கைது செய்யப்பட்டு கொண்டு வரார்கள். அதே மாதிரியான ஒரு கைதாக தான் இந்த கைதும் பேசப்பட்டு கொண்டு இருக்குது. பிள்ளையானினுடைய கைது, அதுக்கு பிறகு இப்போ டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக தான் இவருடைய கைதும் இப்போ அரசியல் தரப்பில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படிப்பட்டவரை வந்து இன்றைய நாள்ல இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, SLPP கட்சியினுடைய உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மகர சிறைச்சாலையில போய் நேரடியா சந்திச்சிருக்கிறார். இப்ப டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலுக்காக மகர சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அங்கதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. அந்த சந்திப்பை மேற்கொண்டுட்டு அவர் வெளியில வரும்போது, டக்ளஸ் தேவானந்தாவை போய் சந்திச்சுட்டு வெளியில வரும்போது ஊடகவியலாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறார்கள். அதாவது நாமல் ராஜபக்சவிட்ட அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த NPP அரசாங்கம் அரசியல் ரீதியா திவாலாகி கொண்டிருக்குது, அரசியல் ரீதியா தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அரசியல் அழுத்தங்களை, கிட்டத்தட்ட அரசியல் பழிவாங்கல் என்ற மாதிரி அந்த ஒரு விடயத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறான ஒரு விஷயம் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு, அடுத்ததா டயஸ்போராஸ், இலங்கையினுடைய புலம்பெயர் தமிழர்கள், முக்கியமா தமிழ் மக்கள், புலம்பெயர்ங்கிற தமிழ் மக்களையும் கொஞ்சம் சீண்டி பார்த்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, புலம்பெயர் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இப்ப இந்த கைதுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசியல் கைதுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு பாதையில போற மாதிரியான ஒரு செயல்பாடு மாதிரி ஒரு விடயத்தை அவர் அங்க முன் வச்சிருக்கிறார். இந்த டக்ளஸ் தேவானந்தா, பிள்ளையான் இவர்கள் எல்லாருமே SLPP கட்சியோட மஹிந்த ராஜபக்சகளோட நெருக்கமா இருந்த நபர்கள்ன்றது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த நெருக்கத்தின் காரணமா, அந்த ஐக்கியத்தின் காரணமாக தான் இப்ப அவரை சிறைச்சாலையில போய் நாமல் ராஜபக்ச இன்றைய நாளில் சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பு வந்து முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இன்றைக்கு இலங்கைக்குள்ள இருக்குது. இலங்கையினுடைய அரசியல் தரப்புல பேசப்படுற ஒரு விஷயமா இது மாறி போய் கொண்டிருக்குது. இந்த டக்ளஸ் தேவானந்தா மேல இருக்கக்கூடிய ஏனைய குற்றச்சாட்டுகள், எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது, இந்த காட்டுத்தீ உருவாகணும்னு சொன்னா ஒரு சின்ன தீக்குச்சி போதுமன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு பாதாள உளவு குழுவினுடைய கையில் இருந்த ஒரு பற்றைக்குள்ள இருந்து மீட்கப்பட்ட இவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியில தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு இவர் செய்த அனைத்து குற்றங்களும் ஒவ்வொன்றா இப்ப வரைக்குமே சமூக ஊடகங்களையும் சரி, செய்திகளையும் சரி,
தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டே இருக்குது. இவர் இப்படிப்பட்டவர், இவருக்கு பின்னால் இப்படி ஒரு பின்னணி இருக்குது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியான பின்னணிகள் வந்து கொண்டு இருக்குது. இவர்களோட தொடர்புடைய இந்த நெருக்கமான நபர்கள் இருப்பார்களான இவர்களுடைய சகாக்கள் அவர்களும் வந்து இப்போ கைது செய்யப்படுறதும் விசாரிக்கப்படுற சம்பவங்களும் நடக்கிறத இலங்கையினுடைய அரசியல் தரப்புல எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து முக்கியமாக இன்றைய நாளில் பார்க்கப்படுற ஒரு முக்கியமான விடயம். அடுத்த 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்குது. என்னன்னு சொன்னா, பலாலி சர்வதேச விமான நிலையத்தை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள்லாம் கழிச்சிருக்கிறோம். சர்வதேச விமான நிலையம் என்ற பெயர்ல இயங்குற இந்தியாவுக்கு மட்டுமே பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு விமான நிலையம் என்று சொல்லி அது அபிவிருத்தி செய்யப்பட்டு பெரிய அளவில் வளர்ச்சி காணணும்னு சொல்லி எல்லாம் கழிச்சிருக்கிறோம். ஏதோ மத்தளவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை கொண்டு பில்லியன் கணக்கான டாலர்ஸை போடுறதை விட பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் கொண்டு வந்து முதலீடு செய்தால் அதில் பெரிய அளவிலான அபிவிருத்தியை ஏற்படுத்தி வடக்க வந்து மிகப்பெரிய அளவில் எங்கேயோ கொண்டு போகலாம் என்று சொல்லி நான் நிறைய வீடியோஸில் கேச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்றைய நாளில் ஜனவரி 3ஆம் தேதி இதுவரைக்கும் பலாலி விமான நிலையம் இயக்கப்பட ஆரம்பித்ததிலிருந்து அதிகமான பயணிகள் விமானங்களை கையாண்ட ஒரு நாளாக, ஒரு சாதனையா, புதிய சாதனையை நேற்றைய நாளில் படைச்சிருக்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், இண்டிகோவினுடைய 2 விமானங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இண்டிகோவினுடைய ஒன்று திருச்சியிலிருந்து பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கும், அதே மாதிரி சென்னையிலிருந்து பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கும் தான் விமானங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த 2 விமானங்களுமே ஒரே நேரத்தில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் தரிச்சு நின்றது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய உள்ளூர் விமானங்களாக இருக்கிற சினமன் ஏர் அண்ட் டிபி ஏவியேஷன் இவர்களுக்கு சொந்தமான 5 விமானங்கள், இந்த ஒட்டுமொத்த விமானங்களும் ஒரே நேரத்தில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் தரிச்சு நின்று தான் இந்த புதிய ஒரு சாதனையை இப்போ படைச்சிருக்கிறார்கள். விமான நிலையம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அபிவிருத்தி செய்திருந்தாலும் அதன் கெப்பாசிட்டி, அங்கே வரக்கூடிய விமானங்களுடைய அந்த விமானங்களை தரிச்சு வைக்கக்கூடிய அளவு வந்து இந்த விமானங்களை கொண்டு வந்த இடத்துல ஓரளவுக்கு இப்போ வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு குறிப்பிட்டளவான ஒரு மைல்கல்லான சாதனையை இப்போ பலாலி சர்வதேச விமான நிலையம் படைச்சிருக்குது. இது உண்மையிலேயே அபிவிருத்தி செய்யப்பட்ட பெரிய அளவில் யாழ்ப்பாணம் வடமாகாணம், எங்களோட வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தின்றது வந்து இங்கே போகும், இங்கே அப்படியே உயர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சி வந்து கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய எல்லா எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்களும் நேரடியாக பலாலிக்கு வந்து இங்கே வரக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அது உருவாக்கப்படக்கூடாதுன்றதுக்கான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றதையும் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. ஓகே, கடைசி இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு விமான பணிப்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு தனியார் சேவைக்கு சொந்தமான ஒரு விமான பணிப்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் இலங்கைக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட 1 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கம், அதாவது கிட்டத்தட்ட 46 மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான 5 கோடி ரூபாவுக்கு மேல பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமா இலங்கைக்குள்ள கொண்டு வந்தன்னு சொல்லி அவர் கைது செய்யப்படுகிறார். தங்க பிஸ்கட்டுகள், தங்க ஆபரணங்கள் இதெல்லாமே சேர்த்துதான் 1 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை, 5 கோடி ரூபாவுக்கு மேல பெறுமதியான தங்கத்தை கொண்டு வந்ததா சொல்லி அவர் இன்றைய நாள கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது எந்த விமான சேவை, அவர் யார் என்ற எந்த ஒரு தகவல்களுமே வெளிப்படுத்தப்படல. ஆனா ஒரு தனியார் விமான சேவைக்கு சொந்தமான, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கிடையாது, தனியார் விமான சேவைக்கு சொந்தமான ஒரு விமான பணிப்பெண் தான் இந்த மாதிரி இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த 3 விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துள்ளோன்னு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக வெளிப்படையாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி லைக் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே லைக் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துலையுமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அதை நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.